ஹே ஹால், இன்றைக்கி நம்ம என்னோடய பையன் ஜோஷித்துக்கு ஸ்கூலுக்கு என்ன பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புகிறேன்னு பார்க்கலாம் வாங்க. என்னது ஸ்கூலுக்கு பிரேக்ஃபாஸ்ட் கொடுத்து அனுப்புறீங்களான்னு தானே நினைக்கிறீங்க? ஆமாங்க, நாங்கள் கல்ஃபில் இருக்கிறதுனால என்னோடய பையனுக்கு 7 o'clock ஸ்கூல் ஸ்டார்ட் ஆகும், 7 to 12 o'clock. ஸோ மார்னிங் 6:30 வீட்டிலேருந்து கிளம்பிட்டு ஒரு 7:50 போல் ஸ்கூல் ரீச் ஆகிடுவான். அதுக்கப்புறம் 9 o'clock போல் பிரேக்ஃபாஸ்ட் கொடுப்பாங்க ஸ்கூலில். ஸோ அதுக்கு இன்றைக்கி நான் இட்லி தாங்க பண்ணியிருக்கேன். இட்லியும் வேர்க்கடலை சட்னி. நிறைய பேர் இட்லி பண்ணும்போது துணி போடாமல் அதில் எண்ணெய் ஊற்றி செய்வாங்க. ஆக்சுவலி இட்லின்றது ஒரு ஆவியில் வேக வைக்கிற ஃபுட்டு. அதுக்குமே நம்ம எண்ணெய் யூஸ் பண்ணும்போது ஒரு அன்ஹெல்த்தியான ஃபுட் ஆகிடுது. ஸோ முடிஞ்ச அளவு நீங்கள் ஆயில் சேர்க்காமல் துணி வச்சு நீங்கள் இட்லி ஊற்றி பாருங்கள். வேர்க்கடலை சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸிங்க. முதல்ல வேர்க்கடலை நல்லா வறுத்துட்டு அதோட தோல் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் அதே கடாயில் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய், கொஞ்சமாக கொத்தமல்லி, உப்பு சேர்த்து நல்லா வதக்கிட்ட பிறகு மிக்ஸி ஜாரில் நம்ம வதக்கி வச்சுருக்க வெங்காயம், பூண்டு, அதுக்கப்புறம் வறுத்த வேர்க்கடலை, கொஞ்சமாக புளி ஊற வச்சது இதில் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துட்டு தாளிப்பு சேர்த்தா நம்மளோட வேர்க்கடலை சட்னி ரெடி. இட்லி கொடுத்து அனுப்பும்போது இந்த மாதிரி சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி தாங்க கொடுத்து அனுப்புவேன். ஏன்னா அப்போ தான் அவனுக்கு ஈஸியாக இருக்கும் ஸ்பூனில் சாப்பிட்றதுக்கு. இட்லியை முழுசாக கொடுத்து அனுப்புனா அவன் சாப்பிட்றதுக்கு கஷ்டப்பட்டுட்டு அப்படியே திருப்பி எடுத்துகிட்டு வந்துடுவான். அதனால தான் நான் இந்த சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி போட்டிருக்கேன். இந்த மாதிரி கொடுக்கும்போது அவன் எல்லாமே கம்ப்ளீட் பண்ணிவிடுவான். பிரேக்ஃபாஸ்ட் பேக் பண்ணிவிட்டு கொஞ்சமாக ஸ்நாக்ஸு, கொஞ்சமாக ஃப்ரூட்ஸ் கொடுத்து அனுப்புவோம். ஜோஷித்தை பார்க்கலாம் வாங்க. சரி, போயிட்டு வா. பாய் சொல் மம்மிக்கு.